ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம், நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகிருந்துச்சு, இன்னைக்கு கேஷ் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரி. இனிமேட்டு 0 to ஹீரோ ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்றதுன்ட்டு பார்ப்போம். நாளையோட மார்க்கெட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, நம்மளோட ட்ரேடிங் பிளான் என்ன, டேட்டாஸ் என்ன சொல்லுது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நேற்று வீடியோவில் நான் கேட்டிருந்தேன் கேஷ்னா என்ன, ஏன் நிஃப்டி ஸ்பாட் சம்மந்தமே இல்லாமல் கடைசி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் 200 பாயிண்ட் அப்பில் முடிஞ்சிருக்கு. யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். 2-3 பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இன்றைக்கி அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். சிஏஎஸ்னா என்னென்னா க்ளோசிங் ஆக்ஷன் செக்ஷன், அதாவது 3:15 3:35 வரைக்கும் அது ட்ரேட் ஆகும். முன்னாடி நிஃப்டி 3லேருந்து 3:30 மணி வரைக்கும் என்ன ஆவரேஜாக ட்ரேட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி விவேப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டு க்ளோஸ் ஆச்சு. முன்னாடிலாம் நம்மளுக்கு எக்ஸ்பிரியில் ப்ரீமியத்தை பார்த்து இந்த மார்க்கெட்டு எங்கே முடியுன்றது சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 24,500 கால் ஆப்ஷன் ஒரு 10 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டு 24,510 க்ளோஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 5 ரூபா 3 ரூபா முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லைனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ 24,500 காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு 24,500க்கு மேலே கண்டிப்பாக க்ளோஸ் ஆகாது. 24,500 க்ளோஸ் ஆகும், இல்லை அதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் இன்றைக்கி எதுவுமே அப்படி சொல்ல முடியலை. ரீசன் என்னென்னா, உங்கள் மார்க்கெட்டு 3:12 3:13 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 24,450 கால் அண்டு புட்டு ரெண்டுமே சேர்த்து ப்ரீமியம் 100 ரூபாயில் இருக்குது. காலோட ப்ரீமியம் 40 ரூபாயில் இருக்குது, புட்டோட ப்ரீமியம் 60 ரூபாயில் இருக்குது. 24,600 காலோட ப்ரீமியம் கிட்டத்தட்ட 20 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளால் எதுவுமே ட்ரேட் பண்ண முடியலை, எதையுமே கெஸ் பண்ண முடியலை. அதே மாதிரி இன்றைக்கி ஐவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு நான் 3:10 அந்த டைம்லலாம் பார்க்கும்போது ஐவி 2 சைடும் 120 130ன்ற பக்கம் 2 ட்ரேட் இருந்துச்சு. ப்ரீமியம் இன்றைக்கி கொஞ்சம் கூட மெல்ட் ஆகவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2.25 2 ஆயிடுச்சுன்னா ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் அவுட் ஆஃப் தி மணி இருக்க கால் அண்டு புட்டு எவ்வளோவில் இருக்கும்? ஒரு 3 ரூபா 5 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி 100 பாயிண்ட் இல்லை 200 பாயிண்ட் அவுட் ஆஃப் தி மணியில் இருக்க காலு புட்டு கூட 13 ரூபா 14 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நமக்கு மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகும், இது எதை பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகுது அப்படின்றது இன்னும் நமக்கு சரியாக தெரியலை. ஓகேங்களா? ஸோ யாருமே இந்த பிடிஎஸ்டியோ இல்லை எஸ்டிபிடியோ, அதாவது இன்றைக்கி பை பண்ணிட்டு நாளைக்கு செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஐடியாவுமே வச்சுக்காதீங்க. இப்போ நம்ம மார்க்கெட்டில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை புதுசாக வருது. ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னவா இருந்துச்சு? ட்ரம்ப் வந்ததுலேருந்து டேரிஃப் வந்துச்சு, மார்க்கெட்டும் வொலட்டாலிட்டியாக இருந்துச்சு. அப்புறம் போர் வார் நடந்துட்டு இருந்துச்சு, அதுக்கு தகுந்தபடி மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த கேஷ் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்று புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தகுந்தபடி மார்க்கெட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேற்று நீங்கள் நிஃப்டியோட ஸ்பாட்டு கடைசி half an hourல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது 24,774 க்ளோஸ் ஆச்சு. ஃபியூச்சரு எந்த மூமெண்ட்டும் இல்லை, சென்செக்ஸில் எந்த மூமெண்ட்டும் இல்லை, ஆப்ஷன்ஸில் கூட எந்த மூமெண்ட்டும் இல்லை. இன்றைக்கி நிஃப்டி மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு 60 பாயிண்ட் கிட்டத்தட்ட கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. 24,700 ஓப்பன் ஆச்சு. ஆனால் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா 30 ரூபா ப்ரீமியத்தில் தான் ஓப்பன் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 24,500 கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 105 ரூபா. இன்றைக்கி ஓப்பன் பார்த்தீங்கன்னா 140 ரூபாயில் தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் மார்க்கெட்டு நெகட்டிவில் ஓப்பன் ஆச்சு. ப்ரீமியம் 140 ரூபாயில் ஓப்பன் ஆச்சு. ரீசன் என்னென்னா, அந்த கடைசி அரை மணி நேரத்தில் 1/4 மணி நேரத்தில் ஏறினா அந்த 200 பாயிண்ட்டுக்கு ப்ரீமியம் நேற்று எந்த ரியாக்ஷனும் காட்டல. பட் இன்னையோட ஓப்பனிங்கில் அதுக்கு உண்டான ப்ரீமியம் ஒரு 60 பாயிண்ட் இறங்கி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 120 பாயிண்ட் கேப் அப்பில் தான் நமக்கு ஓப்பன் ஆன கணக்காக வந்துச்சு. அந்த 120 பாயிண்ட்டுக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா ப்ரீமியம் எக்ஸஸாக தான் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. ஸோ பிடிஎஸ்டி எஸ்டிபிடி யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட்டு என்ன நடந்துச்சு, நம்ம அதில் எந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுத்தோம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு 60 பாயிண்ட்டு கேப் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டை அது மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் சைட்வேஸ் போட்ட மார்க்கெட்டு இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் ஆனோட்டி 590 பிரேக் ஆனோட்டி மார்க்கெட்டு ஒரு நல்ல ஃபால். இது நம்மளோட டெலகிராம் சேனல், இதில் நம்ம மார்க்கெட்டோட வியூ, மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே சொல்லுவோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் எந்த விதமான நம்ம கால்ஸும் தரதில்லை. ஓகேங்களா? நான் காலையில் 9:35 மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 9:35 இந்த இடம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நான் மார்க்கெட்டில் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா,
24,600 கால் அண்ட் புட்டில் ஈக்குவலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ சப்போஸ் மார்க்கெட் 24,575 பிரேக் ஆச்சுன்னா 24,530லேருந்து 500 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே மார்க்கெட் பிரேக் ஆனொட்டி எங்கேயுமே நிற்கல, நேராக 24,500 வந்துச்சு. ஓகே, நம்மளோட இந்த நேற்றையோட எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தோம், சப்போஸ் மார்க்கெட் ஃபர்தராக ஃபால் ஆச்சுன்னா இந்த 24,430 ரீச் பண்ணிட்டு, இந்த 24,430 என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு வெள்ளிக்கிழமை வந்த ஹையுக்கும் மண்டே ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, மண்டே ஓப்பனிங்க்கு ஒரு பெரிய கேப் இருந்துச்சு பார்த்தீங்களா, இன்றைக்கி மார்க்கெட்டை அந்த கேப்பை தான் எக்ஸாக்டாக ஃபில் பண்ணிச்சு. உங்களுக்கு டே கேண்டில் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் தெரியுது பார்த்தீங்களா, மண்டேவோட ஹை பார்த்தீங்கன்னா 24,429, ஓப்பன் பார்த்தீங்கன்னா 24,572. அந்த கேப் ரெண்டு இன்றைக்கி மார்க்கெட்டு எக்ஸாக்டாக இன்றைக்கி மார்க்கெட்டோட லோ பாருங்கள் 24,428. ஸோ மார்க்கெட்டில் உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு கேப் ஏன் அப்படி ஃபில் ஆகுது எல்லாமே ரெண்டு தெரிஞ்சால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்மளால் ட்ரேடு கரெக்டாக எடுக்க முடியும். அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்து அதுக்கு தகுந்த அப்படியே நம்மளோட ட்ரேட் பிளான் பண்ண முடியும். ஓகே, இன்றைக்கி ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கிட்டத்தட்ட அந்த புட் ஆப்ஷனில் நான் 100 பாயிண்ட் பக்கம் ரெண்டு கேப்சர் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, இன்றைக்கி 0 to ஹீரோ ட்ரேடு நம்ம பெருசாக பண்ணலை, ஏன்னா ப்ரீமியம் கொஞ்சம் கூட மெல்ட் ஆகல. நம்ம எப்பயும் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு எடுப்போம், அது ஜீரோ ஆச்சுன்னா கூட ஒரு 1000 ரூபா லாஸ் அப்படின்னு போயிடுவோம். பட் இன்றைக்கி எல்லாமே 40 ரூபா 50 ரூபாயில் இருந்தனால ட்ரேடு எடுக்க முடியல. அது இல்லாமல் நம்ம 3:10க்கே க்ளோஸ் பண்ணுற வேண்டிய இது இருந்தனால நம்ம அந்த ட்ரேடு எடுக்கலை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 24,500 24,400 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கூட இருந்துச்சு, 24,500 காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் மார்க்கெட்டு 24,500க்கு மேலே க்ளோஸ் ஆகாதுன்னு நினச்சேன். பட் அந்த கேஷ் சிஸ்டம்ன்றனால 24,614 க்ளோஸ் ஆகிருக்கு. ஐவி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் இவ்வளோ ஐவி பார்த்தல 120 130 அந்த ரேஞ்சில் இருந்துட்டு ஐவி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, ஓகே, இப்போ மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ மார்க்கெட்டு 24,600 கிட்ட ரெண்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்மளோட மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்த ஹை தான் 24,665. அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 24,770 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,430, அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு 24,350 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இங்கே ட்ரேடிங் கிளாஸஸ் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம், கோர்சஸ் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் ஆன் மார்க்கெட்டோட டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் என்கொயரி பண்ணிங்கன்னா கிளாஸோட டீட்டெயில்ஸை சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சேஞ்சஸ் ஆக மாட்டேங்குது. 3.25 வரைக்கும் ரெண்டு மார்க்கெட்டை ஸ்டாப் ஆகுறனால அதுக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் வர மாட்டேங்குது. பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 78,500 காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட இருக்குது. மார்க்கெட்டு 78,500க்கு மேலே போச்சுன்னா ஒரு ஷார்ட் கவரிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கீழே 78,000. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஒரு 1 வீக் ரெண்டு மார்க்கெட்டை ஒரு மார்னிங்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணி ஒரு 1 மணி 2 மணிக்குள்ளே ரெண்டு ட்ரேட் பண்ணி முடிக்க பாருங்கள். ஐவி ரொம்ப கூட இருக்கனால ப்ரீமியமும் நிறையா இருக்குது. உங்களுக்கு மார்க்கெட் உங்கள் சைடு போச்சுனாலும் வேகமாக ஏறும், அதே மாதிரி உங்கள் சைடு ரெண்டு மார்க்கெட் அகேன்ஸ்டாக போச்சுன்னா ப்ரீமியம் வேகமாக கரையும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு எந்த ட்ரேடு எடுக்காதீங்க. இப்போதைக்கு 2 மணிக்கு மேலே எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. மார்க்கெட்டை 1 வீக் அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த புது சிஸ்டம்க்கு அடாப்ட் ஆகிட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த அப்படியே உங்கள் ட்ரேட் பிளானை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.